நேற்று நான் என்னோட ஒய்ஃப் வீடு பாபநாசத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ என்னோட ஒய்ஃப் சொன்னாங்க, அப்பாவோட வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை, பக்கத்தில் இருக்க திருப்பாலத்துறை பெட்ரோல் பங்கில் க்ளோஸாக இருக்குது, நீங்கள் கேட்டு தாண்டி இருக்கிற பெட்ரோல் பங்கில் போய் போட்டு வாங்கினாங்க. சரி நானும் ஓகேன்னு வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்போ ரயில்வே கேட் போட்டிருந்தது. டிராஃபிக் செம்ம டிராஃபிக், ஒரு 200-300 பேர் இருந்தாங்க டிராஃபிக்கில். நானும் சரி ட்ரெயின் வரட்டும்னு வண்டி ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஆர்டிபி காலேஜில் தான் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். அப்போ இந்த மாதிரிலாம் கேட்டு போட்டால் ஒரு டிராஃபிக்கே இருக்காது, கூட்டமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒருத்தங்க 2-3 பேர் தான் கேட்டு போட்டால் இருப்பாங்க. இப்போ பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ இந்த ஊர் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வண்டி ட்ரெயின் கிராஸ் ஆனிச்சு, கேட் ஓப்பன் ஆனிச்சு. அந்த டிராஃபிக்கை விட்டு வெளில வரத்துக்குள்ள எனக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. அந்த கேட்லேருந்து பெட்ரோல் பங்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சரின்னு போயிட்டு இருந்தேன். ஒரு 500 மீட்டர் தாண்டி பார்த்தா ஒரு 2-3 பேர் தான் போயிட்டு இருக்கோம். வேற யாரையுமே காணோம். வந்தவங்களாம் எங்கடா போனாங்க அப்படின்னு சுற்றி பார்த்தா பக்கத்தில் பார்த்தா நம்ம தானே தலைவன் மதுபான விடுதி. அதை நோக்கி தான் இவ்வளோ கூட்டமும் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டு நாடு நல்லதை நோக்கி சென்று கொண்டிட்டு இருக்குன்னு பெட்ரோல் போட்டுட்டு வந்தேன். நன்றி, வணக்கம்.